முன்னேற மூன்றாவது முறையாக பிரதமர் மோடிக்கு மக்கள் வாக்களித்துள்ளனர் என்று ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் ஐதராபாத்திலிருந்து நேற்று இரவு விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜனநாயகம் எவ்வளவு வலுவானது என்பதை நடந்து முடிந்த இந்த மக்களவைத் தேர்தல் நிரூபித்துள்ளது என்று கருத்து தெரிவித்தார். தமிழகத்தில் தங்களை வல்லுநர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு தன்னுடைய ஒரு வேண்டுகோள், இப்பொழுதாவது உங்களுக்கு வாக்குப்பதிவு எந்திரம் மீது உள்ள சந்தேகம் முற்றிலும் போயிருக்கும் என நான் நம்புகிறேன் என கருத்து தெரிவித்தார். வெற்றி பெற்றவர்கள் கொண்டாடத்தான் செய்வார்கள், ஆனால் அதனால் தமிழகத்திற்கு நன்மையா இல்லையா என்பதை அடுத்து வருகின்ற தேர்தல்களிலே தமிழக மக்கள் தீர்மானிப்பார்கள் என கூறினார். மேலும் தான் உண்மையிலேயே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பாராட்டுகிறேன் என்றும், எந்த இடத்தில் விட்டோமோ அந்த இடத்திலிருந்து தொடருகிறார். நிச்சயம் அவரது கடுமையான உழைப்பை யாராலும் மறக்க இயலாது. அந்த உழைப்புக்கு கிடைத்த மகத்தான ஓட்டுகளாகத்தான் இதை பார்ப்பதாக தெரிவித்தார். நான் உண்மையிலேயே சகோதரர் அண்ணாமலை அவர்களை பாராட்டுகிறேன். எந்த இடத்தில விட்டோமோ அந்த இடத்துல இருந்து அவர் தொடர்கிறார். நிச்சயமாக அவருடைய கடுமையான உழைப்பை யாராலும் மறுக்க இயலாது. அந்த உழைப்புக்கு கிடைத்திருக்கிற மகத்தான ஓட்டுகளாகத்தான் இதை பார்க்கிறேன். ஒரே ஒரு வருத்தம் இருக்கிறது. இந்தியா முன்னேறி கொண்டிருக்கின்ற நேரத்தில் கோவை போன்ற ஒரு மாநகரம் மற்ற மாநகரங்களோடு போட்டி போட்டு முன்னேற வேண்டும். தமிழகமும் பிற மாநிலங்களோடு போட்டி போட்டு முன்னேற வேண்டும். ஆனால் இந்திய வளர்ச்சியில் தானும் அந்த வளர்ச்சியிலே சேர்ந்து முன்னேறுவதற்கு பதிலாக ஒவ்வொரு முறையும் கோயம்புத்தூர் மக்கள் வேறு விதமாக முடிவெடுக்கிறார்கள். அந்த வளர்ச்சியோடு இணைந்து இந்த பயணத்தை தொடர்வதற்கு வகையில்லாமல் செய்து விடுகிறார்கள் என்கின்ற வருத்தம் இருக்கிறது. ஆனாலும் என்னதான் ஒரு மகத்தான முன்னேற்றத்திற்காக நாம் சிந்தனை செய்தாலும் மக்கள் ஆதரவு தருகின்ற வரை காத்திருக்கத்தானே வேண்டும். அதுதான் ஜனநாயகம். விருதுநகரில் தனியாக இருந்த மூதாட்டியை பேணாமல் குத்தி கொலை செய்த மர்ம நபர் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் ராமமூர்த்தி சாலையில் 75 வயது மதிக்கத்தக்க வேலம்மாள் என்ற மூதாட்டி வசித்து வருகிறார். கணவர் இறந்த நிலையில் தனது சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பிரித்துவிட்டு சிறிய வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை மூதாட்டி பேனாவால் பல்வேறு இடங்களில் குத்தப்பட்டு உயிரிழந்த நிலையில் சடலமாக இருந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா விசாரணை நடத்தினர். இறந்த மூதாட்டியின் உடல் உடற்கூறு ஆய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து மோப்பனாய் உதவியுடன் தடயங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மயிலாப்பூரில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருள் விற்கப்படுவதாக பொன்னமராவதி காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் பொன்னமராவதி போலீசார் மயிலாப்பூரில் உள்ள அந்த மளிகை கடையில் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்ததில் 100 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் கிடைத்தது தெரியவந்தது. 100 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் கிடைத்தது. இதனையடுத்து கடையின் உரிமையாளரான திருப்பதி மற்றும் அடைக்கலசாமியை கைது செய்த போலீசார் பொன்னமராவதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சங்கரன்கோவில் அருகே மின்கம்பத்தில் ஏறி பழுது நீக்க சென்ற விவசாய தொழிலாளி ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்து 2 மணி நேரம் தொங்கிய நிலையில் இருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள மேல நீலித்தநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் வெள்ளத்துறை. இவர் விவசாய கூலி வேலை மற்றும் அவ்வப்போது மின்சாரம் சம்பந்தப்பட்ட வேலைகளையும் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் சட்டநாதன் என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் மின் நிறுத்தம் ஆகிய நிலையில் அதனை சரி செய்வதற்காக மின்கம்பம் மீது ஏறி சரி செய்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி மின்கம்பத்திலேயே உயிரிழந்த நிலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மின்கம்பத்தில் தொங்கிய நிலையில் இருந்துள்ளார். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த பனவடலி சத்திரம் காவல்துறையினர் சங்கரன்கோவில் தீயணைப்பு துறையினரின் உதவியோடு வெள்ளத்துறை உடலை கீழே இறக்கி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். நாமகிரிப்பேட்டை பகுதியில் வாடகை வீட்டில் இருந்த நபரை கூலிப்படையை ஏவி கொலை செய்த வீட்டின் உரிமையாளர் உட்பட 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஐயப்பன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பொன்னுசாமி. இவர் தொழில் காரணமாக கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு திருப்பூரில் சென்று வசித்து வருகிறார். இவருக்கு ஒரு மகள் உள்ள நிலையில் அவரை திருச்சியில் உள்ள அவரது உறவினருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார். இந்த நிலையில் பொன்னுசாமிக்கு சொந்தமான நாமகிரிப்பேட்டை ஐயப்பன் நகரில் உள்ள தனது வீட்டை ராசிபுரம் அடுத்த சிங்களாந்தபுரத்தை சேர்ந்த நாகரத்னம் என்பவருக்கு வாடகைக்கு விட்டுள்ளார். பல வருடங்களாக நாகரத்னம் அந்த வீட்டில் குடியிருந்து வந்த நிலையில் வீட்டை காலி செய்யும்படி வீட்டின் உரிமையாளர் பொன்னுசாமி கூறியதற்கு நாகரத்னம் மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ராசிபுரம் உரிமையியல் நீதிமன்றத்தில் பொன்னுசாமி வழக்கு தொடர்ந்த நிலையில் வீட்டின் உரிமையாளருக்கு கொடுத்துவிட வேண்டும் என நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர். இந்நிலையில் கடந்த வாரம் நாகரத்னம் ஐயப்பன் நகரில் உள்ள வீட்டில் மர்மமான முறையில் இருந்து கிடந்தார். பிரேத பரிசோதனையில் நாகரத்னம் கொலை செய்யப்பட்டது உறுதியானதை தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த நாமகிரிப்பேட்டை போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை செய்து வந்தனர். இந்நிலையில் வீட்டின் உரிமையாளர் பொன்னுசாமி மற்றும் அவரது மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் சேர்ந்து கூலிப்படையின் மூலம் நாகரத்னத்தை கொலை செய்தது விசாரணையின் மூலம் தெரியவந்தது. இதனையடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராம் என்ற சுரேஷ் ஆகியோரை கைது செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் கொலைக்கு காரணமான வீட்டின் உரிமையாளர் பொன்னுசாமி, அவரது மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் தலைமறைவாகி உள்ள நிலையில் அவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.